உண்மைக்கும் மாரி செல்வராஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் என்ன? எங்கள் டைரக்டர் சொன்னார் என்கிட்ட, நான் எதெல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தனோ அதெல்லாம் தான் அவர் கேட்டார். டேய் உண்மையை சொல்லு, நீ ஏன் வந்த கிளம்பி, நீ என்ன பண்ண, நான் என்ன கதை சொன்னாலும் நீ இதில் என்ன பண்ணேன்னு கேட்பார், உன்னோட ரோல் என்னன்னு கேட்பார். அவர்கிட்ட தான் நான் உண்மையை பேச ஆரம்பித்தேன் முதல்ல. நான் அதுக்கு முன்னாடி நிறைய போய் பேசியிருப்பேன், ஊரில் கிராமத்துலலாம் போய் பேசியிருப்பேன். ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தர் என்னை உட்கார வச்சு என் மேலே அன்பு செலுத்தி எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு ட்ரெஸ் போட்டு என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போய் கடல் காமிச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்னை ட்ராவல் பண்ணிக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் என் கூட பயணிச்சுக்கிட்டே பேச ஆரம்பித்த ஒரு கேரக்டர்னால் ராம் சார் தான். அப்போது அப்படி பேச ஆரம்பிக்கும்போது நான் என்னை அறியாமலே பேச ஆரம்பிக்கிறேன். உண்மையாக அப்படி பேசி வந்தது தான் என்கிட்ட அந்த பழக்கம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க உண்மை அப்படிங்கிறது அது என்ன விளை, அது நம்மளை பற்றி என்னவா படம் பிடிச்சி காட்டுவங்களை தாண்டி அது சமூகத்தில் என்ன பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கமாக இருந்துச்சு. இப்போ ராம் சார் சொல்லும்போது இது நீ இது உண்மை அப்படிங்கிறது எப்போவும் என்ன பண்ணால் நீ அது உங்கள்கிட்ட அதை அருவருப்பாக்கலாம், உனக்கு அது அருவருப்பாக்கலாம், உனக்கு அது ஆத்திரமாக்கலாம், உனக்கு அது கோபமாக இருக்கலாம், உனக்கு அது அசிங்கமாக இருக்கலாம், உனக்கு அது உனக்கு அது அவசியமற்றதாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னால் அதை முழுமையான படைப்பாக ஒரு ஆர்ட் ஃபார்மாக மாற்ற தெரிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு அது வேற ஒரு ஃபீல். அது